ओम यस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம் பகவானே வைகுந்த லோகத்தை பற்றிய வர்ணனை. கடவுளின் பரலோகம் எப்படி இருக்கும், அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 29 மற்றும் 30. வாரியேதயோ நிபிபிஷூர்மிஷதோரப்ருஷ்வா பூர்வா யதா புரா புரட வஜ்ர கபாடிகாவா சர்வத்ர தே அவிஷமயா முனயः ஸ்வத்ருஷ்ட்யா ये சஞ்சரந்தி விகதாபிஷங்கः. சனகரின் தலைமையில் கீழ் உள்ள முனிவர்கள் சென்றபொழுது எல்லா கதவுகளும் தாமாகவே திறந்திருந்தன. யாம் எமது என்னும் எண்ணம் முனிவரிடம் ஒரு சிறிதும் இருந்ததில்லை. இவ்வாறு வைர வைடூரியங்களினால் பதிக்கப்பெற்றிருந்த 6 வாயில்களை எவ்வித சிரமமின்றி கடந்து சென்ற அவர்கள் கலங்கமற்ற மனிதராக தமது விருப்பம் போல 7வது வாயிலில் நுழைந்தனர். சனகர், சனாதனன், சனந்தனன், சனத்குமாரா, இந்த 4 குமாரர்கள். இந்த 4 குமாரர்களும் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட சக்தி கொடுக்கும் போது, அது வந்து சத்தியாவேஷ அவதாரம் பேர். 4 குமாரர்கள் வந்து நேரடியா பிரம்மாட்டிலிருந்து வந்தவங்க. படைப்புக்கு முன்னாடி முதல்ல பகவான் மட்டும்தான் இருந்தார். நாராயணோ பரோ அவ்யக்தா. நாராயணருக்கு முன்னாடி எதுவும் கிடையாது, ஜட உலகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நாராயணர் மட்டும்தான் இருக்கு. ச பகவான் ஸ்வயம் கிருஷ்ணா. கிருஷ்ணா ஸ்வயம் பகவான். அவற்றிலிருந்து நாராயணர் தோன்றுகிறார். நாராயணத்திலிருந்து பிரம்மா தோன்றினார். பிரம்மாட்டிலிருந்து 4 குமாரர்கள். அப்ப 4 குமாரர்கள் வந்து இங்க பிரபுபா என்ன சொல்றாரு, சிவபெருமான், பல்வேறு தேவர்கள், பல்வேறு மனிதர்கள், இவங்க எல்லாத்துக்கும் பழமையானவங்க. சிவபெருமானுக்கு முன்னாடியே தோன்றவங்க இந்த 4 குமாரர்கள். அதனால இந்த குமாரர்கள் வந்து சாதாரண நபர்கள் அல்ல. இவங்க தோற்றத்துல குழந்தை மாதிரி இருக்காங்க, ஆனா தெய்வீகமான புருஷர்கள். தோற்றத்துல பார்க்கும்போது ஒரு 4-5 வயசு குழந்தை எப்படி சட்டையெல்லாம் ஒண்ணு போடாம, ட்ரெஸ் போடாம அப்படி சுத்திட்டு இருக்கும். ஒரு 4-5 வயசு குழந்தை ஆடை ஒண்ணும் போடாம சுத்திட்டு இருந்தா யாருக்குமே அது வந்து ஒரு கூச்சமா தோணாது. அந்த குழந்தைய பார்த்தா, என்னது ட்ரெஸ் இல்லாம இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைக்கு கூச்சம் இருக்காது. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 4-5 வயசு குழந்தை ட்ரெஸ் போடாம இருந்தா ஏதாவது ஃபீல் பண்ணுமா, ஐயோ நான் ட்ரெஸ் போடாம இருக்கேன்னு. அதுக்கும் ஒண்ணும் தெரியாது. அதை பாக்குறவங்களுக்கும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அது குழந்தை தானே இல்லையா, அது குழந்தை. அப்ப இந்த 4 குமாரர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து தெய்வீக புருஷர்கள், ஆனா தங்களை குழந்தைகளாவே வச்சுக்கிட்டாங்க. ஏன் குழந்தைகளா வச்சுக்கிட்டாங்க, இந்த 2 வார்த்தை சொல்லியிருக்கீங்க. யாம் எனது என்னும் எண்ணம் முனிவரிடம் சிறிதும் இருந்ததில்லை. இந்த முனிவர்களுக்கு வந்து நான் எனதுங்கிற எண்ணம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எனதுங்கிற எண்ணம் இல்லைன்னா அவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். முதல்ல அவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். அவங்களுக்கு எனது என்னுடையதுன்னு எதுவுமே கிடையாது. பொய்யகங்காரம் கிடையாது. பொய்யகங்காரம் பொய்கருவும் கிடையாது. அப்புறம் இந்த திக்குகளை தான் ஆடையா உடுத்திருக்காங்க. அவங்க வந்து குழந்தைகள் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்காங்க, எங்கனாலும் போவாங்க. இப்ப ஒரு குழந்தை எங்க போனாலும் யாராவது ஏன் வந்தேன்னு கேட்பாங்களா? இப்ப நான் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு கதவு திறந்து இருந்தது, அந்த திறந்த வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சிட்டேன். அப்ப என்ன சொல்லுவீங்க?
ஏங்க மேனஸ் இல்லையா? கதவு தட்டிட்டு வர மாட்டீங்க, பெல் அடிச்சுட்டு வர மாட்டீங்கன்னு கேட்பீங்க இல்லையா? ஒரு திறந்த வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்சேன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சார் படிச்சிருக்கீங்க, ஏன் என்ன ஒரு வார்த்தை கேட்டுட்டு வர மாட்டீங்களா? உள்ள வரலாமா, யார் இருக்கீங்க, அப்படித்தானே பண்ணுவோம். நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போனா தமிழ்ல கூட சொல்லி, என்ன திறந்த வீட்டுல நுழைச்ச மாதிரி வந்துட்டீங்களாமா, அது இன்னொரு வேற மாதிரி சொல்லுவாங்க வார்த்தை இல்லையா? திறந்த வீட்டுல நாய் நுழைச்ச மாதிரி வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க இல்லையா? அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை, அதனால தான் நான் சொல்லலை. அப்ப திறந்த வீட்டுக்குள்ள யாருனாலும் நுழைய மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கதவு தட்டணும், சார் யாரா இருக்கீங்களா உள்ள, இல்ல காலிங் பெல் அடிக்கணும், உள்ள வரலாமான்னு கேட்கணும், உள்ள வரலாமா. இதெல்லாம் ஒரு மேனஸ், இதெல்லாம் ஒரு கலாச்சாரம், ஒரு 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 மரியாதை நிமித்தம். ஆனா ஒரு திறந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை நுழைஞ்சிருச்சுன்னா யாராவது குழந்தைய பார்த்து உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாங்களா? ஏ குழந்தையே, அறிவு இருக்கா உனக்கு, திறந்த வீட்டுல வந்திருக்கே அப்படி சொல்லுவாங்களா? என்னது குழந்தை, அதுக்கு தெரியாது. மாறாக அந்த குழந்தை எடுத்து மடியில வச்சுக்குவாங்க, இது யாரோ குழந்தைய தெரியல, நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு. பக்கத்து வீட்டு குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை அப்படியே விளையாடிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? மடியில உட்கார வச்சு ஏதாவது சாப்பிட கொடுப்போம், அது கூட விளையாடுவோம். அதே பக்கத்து வீட்டு ஓனர் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாரு சொல்லாம, சார் என்ன சார் திடீர்னு சொல்லாம வர்றீங்க, ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லிட்டு உள்ள வரலாம். அந்த ஓனர் அப்படி சொல்லாமலாம் உள்ள வரமாட்டேன். இப்போ அந்த குழந்தையோட அப்பா இருக்காரு, இந்த குழந்தையோட அப்பா வந்து சடனா வீட்டுக்குள்ள வந்துருவாரா? அவர் உள்ள, யார் இருக்காங்க உள்ள, மாதாஜி உள்ள இருக்கீங்களா, யார் இருக்கீங்க, சொல்லுங்க என்ன விஷயம், அப்புறம் வாங்க உள்ள வாங்க, அதான் மேனஸ் இல்லையா? அது கேட்டுட்டு உள்ள வரேன். ஆனா குழந்தைக்கு அது தேவையில்லை. ஏன்னா குழந்தையோட இது நேற்று பேசிட்டு இருந்தோம், குழந்தைன்னு சொன்னாலே அது கள்ளங்கப்படம் கிடையாது, கள்ளங்கப்படம் கிடையாது, அது இதயத்துல காமம் கிடையாது, பேராசை கிடையாது, பொறாமை கிடையாது, அகங்காரம் கிடையாது. அதான் குழந்தைத்தனமா இருக்கு. குழந்தைத்தனமா இருக்குதுன்னு என்னதுன்னா எதுவுமே இது யார்கிட்ட இருக்கும்னா, சில நேரம் பெண்கள் வந்து குழந்தைத்தனமா இருப்பாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாது. பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்க, இந்த 3 பேரும் ஒரே கேட்டகரி தான். பெண்கள், வயதானவங்க, குழந்தைங்க. வயசானவங்க பாருங்க குழந்தைத்தனமா ஆயிடுவாங்க. 5 வயசுக்கு அப்புறம் 50 வயசுக்குள்ள, 5 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு இந்த பொய் அகங்காரம் பொய் கௌரவம் எல்லாம் இருக்கும். இந்த 50 வயசுக்கு மேல போக போக அவங்க உடல்ல பலம் எல்லாம் இழந்துருவாங்க. அப்ப அந்த அகங்காரம் எல்லாம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் குழந்தை தாங்களை பராமரிச்சுக்க முடியாது, யாராவது அவங்கள பாத்துக்கணும், யாராவது சேவை பண்ணணும், யாராவது உதவி செய்யணும். அப்ப மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன். யாரு மத்தவங்க டிபெண்ட் பண்ணிருப்பாங்க? குழந்தைகள் தான் மத்தவங்க டிபெண்ட் பண்ணிருக்கு. குழந்தைகள் வந்து தாங்களை பாத்துக்க தெரியாது. இப்ப மனித வாழ்க்கை எப்படி தொடங்குதுன்னா, இப்படி தொடங்கி இப்படி முடியுது. குழந்தை பிராயத்துல தொடங்கி அந்த குழந்தை குணம் தான் வயசானப்போ வந்துடும். நீங்க வயசானவங்களை பாருங்க, யாராவது தங்களை கேர் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. பசங்க எங்களை கேர் பண்ணிக்கணும், அதாவது மத்தவங்களோட அட்டென்ஷன் என் மேல இருக்குன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க எண்ணம் எல்லாம் வந்து குழந்தைத்தனமா ஆயிடும். வயசாக ஆக குழந்தை பிள்ளை மாதிரி ஆயிடுவாங்க. என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், எதுவுமே இல்ல, மறந்து போயிடும், எதுவும் தெரியாது. அப்போ இந்த டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு, குழந்தை பிராயத்திலும் தொடங்கி குழந்தை பிராயத்திலேயும் முடியுது. பெண்களுக்கும் அதே மாதிரிதான், யாராவது அவங்களோட அட்டென்ஷன், அவங்க கவனம், அவங்க யாராவது கவனம் கணவர் இல்லாட்டி மகன் இல்லாட்டி தந்தை, இந்த 3 பேரும் அந்த பெண் குழந்தை மேல அட்டென்ஷன் இருக்கும், கவனம் இருக்கணும். கணவருக்கு தன் மனைவி மேல கவனம் இருக்கணும், தந்தையாருக்கு தன் பிள்ளை மேல கவனம் இருக்கணும், மகனுக்கு அம்மா மேல கவனம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன செய்யணும், எப்படி பேசணும், என்ன பண்ணணும். இப்ப எமோஷனல் ஆயிடுவாங்க, சென்டிமெண்டா இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து கவனம் தேவை அவங்க மேல. குழந்தைகள், பெண்கள், வயசானவங்க, இந்த 3 பேருக்கு மேலயும் கவனம் தேவை. இப்ப இந்த குமாரர்கள் 4 பேரு, இவங்க ரொம்ப பழமையானவங்க. படைப்பின் ஆரம்பத்துல பிரம்மாவிட்ட இருந்து தொடங்கியவங்க, பிரம்மாட்ட இருந்து தோன்றினவங்க. அதுக்கப்புறம் தான் மகாதேவர், மற்ற தேவர்கள்லாம், தேவர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், மனிதர்கள் எல்லாம் அதுக்கப்புறம் வந்ததுதான். அப்ப இவங்க எல்லோருக்கும் பழமையானவங்க. 4 குமாரர்களும் எல்லோருக்கும் பழமையானவங்க. இவங்க ஒரு சம்பிரதாயமே தோற்று வச்சிருக்காங்க. இந்த 4 குமாரருடைய சம்பிரதாயம் குமார சம்பிரதாயம். சனத்குமார சம்ஹிதான்னு ஒரு கிரந்தம் இருக்கு, சனத்குமார சம்ஹிதா. அதுல வந்து நம்ம எப்படி பகவானை வழிபடணும், எப்படி பகவான்கிட்ட திரும்பி செல்லணும், பகவானுடைய
ஆன்மீக உலகம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்கள். அதாவது பகவானை அடைவதற்கு, கிருஷ்ணரை உணர்றதுக்கும் பகவானை அடைவதற்கும் குமாரர்கள் எழுதிய கிரந்தம் தான் சனத்குமார சங்கீதா. அந்த மாதிரி அவங்க பகவானுடைய பிரதிநிதியா இருக்காங்க. பகவானுடைய பிரதிநிதி. குமாரருடைய சிறப்பு என்னது? குமாரருடைய சிறப்பு எடுத்து பார்த்தோம்னா, ஒண்ணு அவங்க பிரம்மாட்டிருந்து முதல்ல தோன்றியவங்க, ரொம்ப பழமையானவங்க. ரெண்டாவது பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். மூணாவது அவங்க 12 மகாஜனங்கள் ஒருவர். பகவானால அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான 12 மகாஜனங்கள். சாயம்பு, நாரத சம்பு, குமாரா, 4 குமாரர்கள் மகாஜனங்கள். இப்ப 4 குமாரர்கள் பிரம்மாட்டிருந்து நேரடியா முதல்ல இந்த படைப்பின் ஆரம்பத்துல பிரம்மாட்டிருந்து நேரடியா தோன்றினவங்க, பழமையானவங்க. ரெண்டாவது பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். மூணாவது 12 மகாஜனங்கள் ஒருவர். நாலாவது இந்த குமாரர்கள் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். அஞ்சாவது இவங்க யோக சித்தினால அவங்க இந்த புலன்கள்லாம் வென்று அவங்க பிரம்மத்தை உணர்ந்தவங்க. அதுக்கு மேல அவங்க அந்த சம்பிரதாயத்தோட பிரதான ஆச்சாரி. ஆறாவது சம்பிரதாயத்தை தோற்றுவிச்சோம், குமார சம்பிரதாயம். இந்த மாதிரி 6 சிறப்பு இருக்கு குமாரர்களுக்கு. 6 சிறப்பு என்னென்னது? ஒன்னு நான் சொன்னது ஆடி வயசா? பிரம்மட்டு இருந்து நேரடியா தோன்றினவங்க. முதல்ல சிவபெருமானுக்கு முன்னாடி இருந்தே அவங்க ரொம்ப பழமையானவங்க. அப்புறம் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரம். அப்புறம் 12 மகாஜனங்கள் ஒருவர். அப்புறம் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். அப்புறம் அந்த யோக சித்தினால அவங்க மனதை புலன்களை வென்று பிரம்மத்தை உணர்ந்தவங்க. அப்புறம் இன்னும் ஒண்ணு, குமார சம்பிரதாயத்தை தோற்றுவித்தவர்கள். குமார சம்பிரதாயத்தை தோற்றுவித்தவர். இந்த 6 சிறப்பு இருக்கு குமாரருக்கு. அதனால அவங்க சாதாரண நபர்கள் இல்லை. அவங்க சாதாரண நபர்களா இருந்தா பாகவத்துல அவங்களை பத்தி பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அவ்வளவு சிறப்பு இருக்கு அவங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே குழந்தை எங்க வேணாலும் போகும். அம்மாவோட இடுப்புல இருந்து குழந்தைய இறக்கி விட்டுட்டோம்னா அந்த குழந்தை இங்க ஓடும், அங்க ஓடும், அந்த ரூமுக்கு போகும், இங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். யாரு பார்த்தாலும் அந்த குழந்தைய எடுத்து மடியில வச்சுக்கணும், அந்த குழந்தைய கண்ணத்தை பிடிச்சு கிள்ளணும், இல்ல அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா குழந்தை எல்லாரும் அட்ராக்ட் பண்ணும். குழந்தை என்ன பண்ணுது? எல்லாரும் அட்ராக்ட். ஏன் குழந்தை எல்லாம் அட்ராக்ட் பண்ணுது? அது மனம் தூய்மையா இருக்கு. குழந்தை எல்லாரும் அட்ராக்ட் பண்ணும். அதுக்கு சூதுவாது தெரியாது. அதனால குழந்தை யார் பார்த்தாலும் மடியில வச்சுக்கணும்னு நினைப்பேன். அதை கொஞ்சம் விளையாடணும். அது கூட சாதுக்கள் கூட குழந்தைகளோட விளையாடும். சாதுக்களும் குழந்தைகள் சாதுக்களையும் கவரும். அந்த மாதிரி எல்லாரையும் கவரக்கூடியது குழந்தைங்க. ஸோ குமாரர்கள் இந்த இளமை பருவம் வேண்டாம் எங்களுக்கு. இளமை பருவம் வந்ததுன்னா எங்களுக்கு எதிர்பால் மேல ஈர்ப்பு வந்துடும். அப்புறம் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்த கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தையாவே இருக்காங்க. அப்படி குழந்தையா இருந்து இந்த பிரம்மத்தை உணர்ந்தவங்க இந்த 4 குமாரர்கள் அவங்க விரும்பிய இடத்துக்கெல்லாம் போவாங்க. எந்த கிரகத்துக்கு வேணாலும் போவாங்க. 14 லோகத்துல எங்க வேணாலும் போவாங்க. அவங்க ஃபிளைட் புக் பண்ண வேண்டாம், இமிகிரேஷன்ல போய் நிக்க வேண்டாம், பாஸ்போர்ட் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இந்த நாட்டுல, இந்த பூமியில ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த பூமியில ஒரு நாட்டுக்காரங்க, ஒரு குடிமகன் இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. இந்த பாஸ்போர்ட் வேணும், அப்புறம் இமிகிரேஷன் போகணும், அப்புறம் விசா அப்ளை பண்ணணும், அப்புறம் இன்டர்வியூ போகணும். அவங்க 1000 கேள்வி கேட்பாங்க. நீங்க எதுக்காக எங்க நாட்டுக்கு போகணும், அந்த நாட்டுக்கு எதுக்காக போறீங்க, என்ன பர்பஸ்க்காக போறீங்க, அங்க போய் என்ன பண்ண போறீங்க, உங்க கையில பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க, உங்க பேங்க்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு சம்பளம் உண்டா, 1000 கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆனா அதுக்கப்புறம் நீங்க போகலாம். அங்க வேலைக்கு போறீங்களா இல்ல டூரிஸ்டா போறீங்களா, அப்புறம் அங்கேயே தங்கணும்னா அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த சிட்டிசன்ஷிப் வாங்கணும், அந்த நாட்டுடைய குடியுரிமை வாங்கணும், அதுக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு. அப்போ இந்த பூமியில ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கும்போது 4 குமாரர்கள் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு இல்ல, ஒரு கிரகத்துல இருந்து ஒரு கிரகத்துக்கு போறாங்க. ஒரு கிரகத்தை விட்டு இன்னொரு கிரகத்துக்கு போவாங்க. 4 குமாரர்கள். நாரதர்
அப்புறம் வந்து வியாசர், இவங்கெல்லாம் ஒரு கிரகத்துல இருந்து ஒரு கிரகத்துக்கு போவாங்க. நாரதர் வந்து திரிலோக சஞ்சாரி, 3 உலகம் சஞ்சாரம் பண்றாரு. நாரதர், குமாரரை போன்றவங்க 3 உலகத்துக்கு போறாங்க அதே உடலோட. நம்ம வந்து ஒரு ஒரு உடல் எடுத்திருக்கோம். இந்த பூமியில வாழ்றதுக்கே என்னுடைய உடல், இப்ப நான் ஒரு உடம்பு எடுத்திருக்கேன் இல்லையா, இந்த உடம்பு அமெரிக்காவுடைய கிளைமேட்ல போய் நான் வாழ்றதுக்கு இது கொஞ்சம் டைம் ஆகும் எனக்கு செட் ஆகுறது. எனக்கு குளிர் தாங்காது, நோய் வரும், இதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அங்க வாழ்றதுக்கு என்ன நான் தயார் பண்ணிக்கணும். அதே மாதிரிதான் அமெரிக்காக்காரங்க இந்தியா வந்தாங்கன்னா அவங்க இங்க இருக்கிற வெயில் அவங்களால தாங்க முடியாது. அப்ப இங்க வந்து சில சவால்களை எதிர்கொள்ளணும். இந்த உடல்ல வந்து அது நோய் வரும், அலர்ஜி வரும், இதெல்லாம் வரும், இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் தாண்டி வந்து அதுக்கப்புறம் இந்த கிளைமேட்ல வாழ்றதுக்கு அவங்க தயாராகணும். இவ்வளவுதான் நம்ம சரீரம், நம்ம உடலோட வேல்யூ அவ்வளவுதான். இந்த உடலை வச்சுட்டு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வாழ முடியல. அந்த சீதோஷனும் நமக்கு ஒத்துக்கல. அங்க இருக்கிற சீதோஷனம் எனக்கு ஒத்துக்கல, இங்க இருக்கிற சீதோஷனம் அவங்களுக்கு ஒத்துக்கல. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அமெரிக்கா போனா சந்தோஷமா இருக்கலான்னு. ஆனா அங்க போனா சீதோஷனம் எனக்கு பிரச்சனை. அமெரிக்காவுக்கு என்ன நினைக்கிறான், இந்தியா வந்தா சந்தோஷமா இருக்கலாம், இங்க இருக்கிற சீதோஷனம் அவனுக்கு பிரச்சனை. ஆக மொத்தம் ஜட உலகமே துக்காலயம். ஆனா அந்த குமாரர்கள், நாரதரை போன்றவங்க எல்லாம் அதே சரீரத்தோட 3 உலகத்துக்கு போவாங்க. அப்படின்னா அவங்க சரீரம் ஆன்மீகமானது, அவங்க சரீரம் பௌதிகமானது இல்ல, ஆன்மீகமானது. இப்படி இந்த 4 குமாரர்கள் என்ன பண்ணாங்க, பல இடங்கள்ல பிரயாணம் பண்ணிட்டு அவங்க வைகுண்டத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க. வைகுண்டத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க. 7 நுழைவாயில் இருக்கு வைகுண்டத்துல, 7 என்ட்ரன்ஸ் இருக்கு. ஸ்ரீரங்க கோயில் எவ்வளவு என்ட்ரன்ஸ் இருக்கு? ஸ்ரீரங்க கோயில் போயிருக்கீங்களா? அங்க எவ்வளவு நுழைவாயில் இருக்கு? நம்ம பார்த்ததே இல்லையே, பார்த்திருக்கீங்களா? ஸ்ரீரங்கத்துல வந்து எவ்வளவு என்ட்ரன்ஸ் இருக்கு? 7 நுழைவாயில் இருக்கு. ஏன்னா ஸ்ரீரங்கம் வந்து பூலோக வைகுண்டம். நீங்க வந்து பஸ் ஓட்டி இறங்கினா ஒரு ராஜகோபுரம் இருக்கும் தெற்குல. அந்த ராஜகோபுரத்திலிருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 அப்படி 7 கோபுரம் போகும். 7 என்ட்ரன்ஸ் இருக்கும், 7 நுழைவாயில். ஸ்ரீரங்கம் வந்து பூலோக வைகுண்டம். இங்க எப்படி 7 என்ட்ரன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஆன்மீக லோகத்துல இருக்கு வைகுண்டத்துல. நம்ம கண்ணுக்கு தான் ஸ்ரீரங்கம் வந்து பௌதிகமா தெரியுது. கடைங்க, மார்க்கெட்டு, காய்கறி விற்கிறவங்க இதெல்லாம் தெரியுறாங்க. ஆனா அது பூலோக வைகுண்டம். ஆன்மீக கண்ணோட பார்க்கும்போது அங்க விஷ்ணு தூதர்கள் தெரிவாங்க. அந்த ஆன்மீக சிந்தனையோட பார்த்தா, ஆன்மீக சிந்தனையோட ஆன்மீக கண்ணோட பார்க்கணும். ஆன்மீக சிந்தனையோட கேட்கணும். அப்பதான் அந்த அந்த தாமம் வந்து நம்ம கண்ணுக்கு ரிவீல் ஆகும், புலப்படும். ஆன்மீக குரு தான் அந்த தாமத்தை காமிக்கிறாரு. தனுர்தாஸ் கூட்ட போய் காமிச்சாரு, இந்த ரங்கநாதருடைய கண்ணை பாருன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி இந்த கண்ணு நான் பார்த்ததே இல்லைன்னு. ஒரு பொண்ணுடைய கண்ணுல அழகுல மயங்கி இருந்தாரு தனுர்தாஸ். இந்த மாதிரி ஒரு கண்ணு நான் பார்த்ததே இல்லைன்னு. அப்புறம் ராமானுஜர் என்ன பண்ணாரு, கூட்டின்னு போய் ரங்கநாதருடைய கண்ணை காமிச்சார். இதை விட சிறந்த கண்ணு நீ பார்த்திருக்கேன்னு அன்னைக்கு சரணாகதி பண்ணார். ராமானுஜா என் குரு, அவருடைய சேவையே எனக்கு போதும். அந்த மாதிரி ஆச்சாரியனால காமிக்க முடியும் பகவானை நமக்கு. அப்ப நம்ம வந்து தாமத்துக்கு போனோம்னா என்ன, இங்க பன்னுக்குட்டி இருக்கு, குப்பமேடு இருக்குன்னா நம்ம கண்ணுக்கு படும். அதை நம்ம பார்க்க கூடாது. நம்ம என்ன பார்க்கணும், பிருந்தாவனம்ங்கிறது பாகவத்துல எப்படி இருக்கு அப்படி பார்த்துட்டு அந்த மனப்பான்மையோட பிருந்தாவனத்துக்குள்ள போகணும். ஜெகநாத பூரி பத்தி சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு அதை கேட்டுட்டு அந்த மனப்பான்மையோட ஜெகநாத பூரிக்குள்ள போகணும். மாயாப்பூர் தாமத்தை பத்தி சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அதை கேட்டுட்டு அந்த மனப்பான்மையோட மாயாப்பூருக்குள்ள போகணும். ஸ்ரீரங்கம் வந்து பூலோக வைகுண்டம்னா அந்த வைகுண்டத்துக்குள்ள நுழையிறங்கிற எண்ணத்தோட போகணும். ஸ்ரீரங்கத்துக்குள்ள கால் வைக்கும் போது நான் வந்து பூலோக வைகுண்டத்துல இருக்கேன். காவேரி விரஜாஸ்ரயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேஷ பிரத்யக்ஷம் பரமபதம். அந்த காவேரி நதி வந்து விரஜா நதி. காவேரி விரஜாஸ்ரீ. இப்ப காவேரி தான் பிரச்சனை இங்க தமிழ்நாட்டுல. அவன் தண்ணி தரமாட்டேங்கிறான், இவன் தண்ணி கொடுங்கிறான், அவன் தண்ணி டேம் கட்டுவேங்கிறான், இவன் டேம் கட்டக்கூடாதுங்கிறான். ஆனா காவேரி வந்து தாய். காவேரி தாய் வந்து எல்லாருக்கும் சொந்தம். ஆனா ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? காவேரி தாய் வந்து எல்லாருக்கும் சொந்தம்னா ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? ஏன்? ஒரே ஒரு காரணம் தான். என்னது? இல்ல. ஏன் ஒற்றுமை இல்ல?
அப்படின்னா என்னது? பொய்யாங்க. இது எங்களுக்கு சொந்தம், நாங்க தர மாட்டோம். அம்மாவுக்கு நிறைய குழந்தைகள் இருக்குன்னா எப்படி சொல்லுவேன்? என் அம்மா எனக்கு மட்டும் சொந்தம் சொல்ல முடியுமா? ஒரு அம்மாவுக்கு நிறைய குழந்தை இருக்கு, இவன் சொல்றான் இந்த அம்மா அம்மா எனக்கு தான் சொந்தம். அப்படி இல்லப்பா, அம்மானா எல்லாருக்கும் அம்மா தான், எல்லா குழந்தைக்கும் அம்மா தான். அம்மா எப்படி பாப்பா? எல்லா குழந்தையும் ஒன்னா பாப்பா. எனக்கு இந்த குழந்தைய பிடிக்கும், நான் அந்த குழந்தை வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த குழந்தை தான் பிடிக்கும், அந்த குழந்தை வீட்டுக்கு போக மாட்டேன். அப்ப காவேரி தாய் வந்து அம்மா. அம்மாவை எப்படி நான் மட்டும் சொந்தம் கொண்டாட முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது, அது பகவானுடைய சொத்து, அப்ப எல்லாருக்கும் சொந்தம். ஈசாவாசம் இதம் சர்வம். மூணாவது, ஆன்மீக சிந்தனை இல்லை. ஆன்மீக அறிவு இருந்தா இப்படி பேச மாட்டாங்களே. ஆன்மீக அறிவு இருந்தா என்னது? சரி, தண்ணி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? தண்ணியே வாழ்வாதாரம். அப்போ நம்ம நம்ம தண்ணி கொடுத்து ஒருத்தருக்கு பிரயோஜனமாகுதுன்னா அது புண்ணியம் தானே. ஏன் அந்த சிந்தனை இல்லை? ஏன்னா ஆன்மீக அறிவு இல்லை. ஆன்மீக அறிவு இல்லாததுனால அந்த சிந்தனை இல்லை. நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேன், ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறீங்க. ஏன் வீட்டுக்கு வந்து தண்ணி கொடுக்குறோம்? அது ஒரு மரியாதை. தண்ணி குடிங்க, அது கலாச்சாரம், கல்ச்சர். அது வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா முதல்ல அவங்கள வரவேற்கணும். அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதிதி விருந்தாளி வந்தா முதல்ல சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும். அது எதிரியே ஆனாலும், எதிரியே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும். அன்பா 2 வார்த்தை பேசணும், உட்காரதுக்கு இடம் கொடுக்கணும், கொடுக்க டம்ளர்ல ஒரு தண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் நம்மளோட கல்ச்சர். இதெல்லாம் பண்ணலைன்னா அவன் கலாச்சாரமற்றவன் அர்த்தம், அசுர குணம் படைச்சவன் அர்த்தம். சரி, வீட்டுல ஒண்ணுமே இல்லை, எங்க வீட்டுல தண்ணி கிடையாது, சாப்பிட கொடுக்க ஒண்ணும் இல்லை, பழங்கள் கிடையாது, தண்ணி ஒண்ணுமே இல்லைன்னா கூட 2 வார்த்தை சிரிச்சு பேசி உட்காருங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு சொல்லி அன்பா 2 வார்த்தை பேசணும். ஏன் பரிசித் மகாராஜ கோபம் வந்தது? சமீக ரிஷி தவம் பண்ணிட்டு இருந்தவரு என்ன வரவேற்கல அப்படின்னு கோபம் வந்தது. அகஸ்தியருக்கு ஏன் கோபம் வந்தது? இந்தர்தும்னா தவம் பண்ணிட்டு இருந்தாரு, என்ன வரவேற்கலன்னு கோபம் வந்தது. ஆக்சுவலி அதெல்லாம் தெய்வீகமானது. ஏன் அதுனா அது பகவானுடைய ஏற்பாட்டுல நடந்தது. ஆனா நம்ம வாழ்க்கையில, ஓ நான் வந்து கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், அவன் வந்து உட்கார் நீ உட்காந்துட்டு என்ன அப்படி இல்லை. அங்க வந்திருக்கீங்க, வாங்க வாங்க அப்படி இந்த ஃபில்டர்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிங்க, அப்படி செய்யக்கூடாது. நம்ம வீட்டுக்கு யாரா வந்தா, நான் சமையல் அறையில இருக்கேன், அங்க பாருங்க அந்த ஃப்ரிட்ஜ்ல பாட்டில தண்ணி இருக்கு, வேணா எடுத்து குடிச்சிக்கிங்க, அங்க உட்காருங்க வரேன். இது எப்படி இருக்கு? உடனே அதுக்கு வேலையை ஆஃப் பண்ணிட்டு வந்து, வாங்க வாங்க, ஐயோ நான் கவனிக்கல, வேலையா இருந்தா உட்காருங்க, இந்த தண்ணி குடிக்க நான் வந்துடுறேன், இப்போ கொஞ்சம் சாப்பாடு பசாதம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல நான் அர்ஜென்ட்டா போகணும், இல்ல உட்காருங்க உட்காருங்க, தண்ணியாவது குடிச்சு. இல்ல நான் ஒரு கல்யாணம் வச்சிருக்கேன், உங்களை கூட்டிட்டு கூப்பிடலான்னு பத்திரிக்கை கொடுக்க வந்தேன், என் பொண்ணு கல்யாணம், பத்திரிக்கை கொடுக்கலாம் வந்தேன், ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க, இதப்ப சாப்பாடு பண்ணி. இல்ல வேணாம் வேணாம், அர்ஜென்ட்டா போகணும், நிறைய வீட்டுக்கு போகணும், தண்ணியாவது குடிச்சிட்டு போங்களேன். அது ஒரு மரியாதை இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஓ பொண்ணு கல்யாணமா, பத்திரிக்கை வச்சுட்டு போங்க அப்படி சொல்லுவா. சமையல உட்காந்துட்டு, அப்படியா, ஓ வந்துட்டீங்களா, சொல்லிட்டு வந்திருக்கலாமே, நீங்க ஒரு போன் கூட பண்ணலையே, சரி பரவாயில்ல அந்த பத்திரிக்கை அப்படி அங்க வச்சுட்டு போங்க அப்படி சொல்லுவோமா? திடீர்னு வந்திருக்கீங்க, ஒரு போன் பண்ணிருக்கலாமே, சரி பரவாயில்ல நல்ல விஷயம் தான், வாங்க. இப்படிதான் வரணுமா? எப்பனாலும் வரலாமே, ஏன் வர்றதே இல்லை நீங்க? எனக்கு நேரமே இல்லைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அது ஒரு மரியாதை இருக்கு. இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு இந்த மரியாதையை ஃபாலோ பண்ணணும். ஆனா குழந்தைகளுக்கு இது பொருந்தாது. குழந்தைகளுக்கு இந்த மரியாதை எல்லாம் பொருந்தாது. இந்த குமாரர்கள் குழந்தையா இருக்காங்க, ஆனா இவங்க குழந்தைகள் கிடையாது, பெரியவங்க. இவங்க அங்க இங்கே சுத்திட்டு அவங்க வைகுண்டத்துக்கு வந்துட்டாங்க. சரி, காவேரி பிரச்சனையில பேசிட்டு இருந்தோம், வைகுண்டத்துக்கு கீழே வந்து பூலோக வேண்டும். காவேரி, காவேரி விரஜாஸ்ரயம். இந்த காவேரி இருக்கு இல்லையா, அது விரஜா நதி. விரஜா நதின்னு என்னது? ஆன்மீக உலகத்துல ஓடுற நதி அது. நம்ம என்னமோ சாதாரண தண்ணி நினைச்சிட்டு இருக்கோம். அதான் எதுவுமே நம்ம பார்வையில தான் இருக்கு. நம்ம எந்த மனப்பான்மையில பாக்குறோம், எந்த எண்ணத்துல பாக்குறோம்னு இருக்கு. காவேரி நதி வந்து விரஜா நதி, வைகுண்டத்துல ஓடுற நதி அது. காவேரி விரஜாஸ்ரயம். வைகுண்டம் ரங்க மந்திரம். அந்த ரங்க மந்திரம் ஸ்ரீரங்கம் வந்து வைகுண்டம், பூலோக வைகுண்டம். வாசுதேவ ரங்கேஷ், இந்த வாசுதேவன் தான் ரங்கநாதரா இருக்காரு.
அப்படிதான் பார்க்கணும் நம்ம. அந்த சிந்தனையோட அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும். இதை கேட்காம போய் பார்த்தோன்னு எப்படி தெரியும்? ஏதோ பெரிய காம்ப்ளெக்ஸ்குள்ள போயிட்டு வந்த மாதிரி தெரியும், எக்ஸிபிஷன் பார்த்த மாதிரி. நல்லா எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. நான் வந்து இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்திருக்கேன். அப்போ நான் ரங்கநாத தரிசனம் பண்ணதுக்கும் இஸ்கான்ல வந்ததுக்கு அப்புறம் ரங்கநாத தரிசனம் பண்றதுக்கும் வித்தியாசம். நம்ம நிறைய கோயில்களுக்கு எல்லாம் போயிருக்கோம். கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்து பிரபுபாவுடைய வழிகாட்டுதல பக்தி பண்ணக்கூடிய ஒரு பக்தர் ஒரு கஷேத்திரத்துக்கு போறதுக்கும், பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்கான்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு கஷேத்திரத்துக்கு போறதுக்கும் மலை போல வித்தியாசம் இருக்கு. ஒன்னு அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம். இங்க தாயார் சன்னிதிக்கு போங்க, பெருமாள் சன்னிதிக்கு எல்லாம் பார்த்தாச்சு, ஓகே ரைட். அப்படியே பிரார்த்தனை போல எனக்கு இதை கூட அதை கூடன்னு போயிருக்கும். ஆனா பிரபுபாத சொல்றாரு அந்த இடத்தோட மகிமை என்ன, அந்த விக்கிரகம் எப்படி வந்தாங்க, பகவான் எப்படி அங்க தோன்றினாரு, எந்த பக்தருக்காக அங்க தோன்றினாங்க, அங்க என்னென்ன லீலை நடந்தது. அப்ப பார்க்கும்போது அந்த பார்வையே வேற. ஓ, இவ்வளவு அற்புதமா பகவான் இவ்வளவு லீலை பண்ணி வந்திருக்காரா, என்ன அதிசயம், என்ன ஆச்சரியம். வைகுண்டத்திலிருந்து பகவானுக்கு இறங்கி வந்திருக்காரு இந்த பக்தருக்காக வேண்டி. அந்த காவேரி நதி இங்க கொண்டு வந்திருக்காரு பக்தர்களுக்காக வேண்டி. கலியுக மக்கள்லாம் தூய்மை அடையணும்னு கங்கா நதி கொண்டு வந்திருக்காரு, காவிரி நதி கொண்டு வந்திருக்காரு. அப்ப என்ன, பகவானுடைய கருணை என்னன்னு தெரிஞ்சுக்கும். பகவானுடைய கருணை என்னது, நம்ம போல கட்டுண்ட ஆத்மாக்கள் தூய்மை அடைகிறதுக்காக கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, தாமிரபரணி, காவேரி இதெல்லாம் சாதாரண நதிகள் அல்ல. இவங்கெல்லாம், இந்த நதிகள்லாம் வந்து நம்ம தூய்மை செய்யக்கூடியவங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த நதியை அஸ்தம் பண்றதா வேலையை வச்சு. மக்கள் என்ன பண்றாங்க, அதோட வேல்யூ தெரியல மக்களுக்கு. இன்னைக்கு நதியோட மகிமை தெரியல. காவேரியோட மகிமை தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க, அதை வந்து போற்றி கொண்டாடுவாங்க, வழிபடுவாங்க. அவன் தண்ணி எனக்கு சொந்தம் தரமாட்டேன்னு நிறுத்தி வச்சிருக்கான். அப்படியே அவன் தண்ணி திறந்து விட்டாலும் இவன் யூஸ் பண்ணாம நேரா கொண்டு கடல்ல விட்டுருவான். போன 2 வருஷம் முன்னாடி அப்படிதான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி காவேரி திறந்து விட்டாங்க. டெல்டா மாவட்டங்களை சரியா பயன்படுத்தினாங்கன்னு தெரியல, அது கடைசியில் கடல்ல போய் தான் கலந்து. எவ்வளவு கனஅடி டிஎம்சி தண்ணி. அது ஒரு பாலிடிக்ஸ், அது நமக்கு எதுக்கு. பட் ஆனா இதுதான் உண்மை. ஜெய ஜெகநாத் சுவாமி. அப்ப என்ன உண்மைன்னா, இந்த 3 விஷயம் இருந்தா சமுதாயத்துல பிரச்சனையே கிடையாது. சமுதாயத்துல எந்த 3 விஷயம் சொன்னப்ப காவேரி எடுத்துக்கிட்டா 3 விஷயம். ஒண்ணு, காவேரி வந்து அம்மா. அம்மா வந்து எல்லா குழந்தைகளுக்கும் சொந்தம். ரெண்டாவது என்ன சொன்னேன், இல்ல, காவேரி வந்து அம்மா எல்லா குழந்தைக்கும் சொந்தம். அப்புறம் அது வந்து கொடுக்கறது ரொம்ப பெரிய புண்ணியம். சரி, நான் வந்து 4 பேருக்கு உதவி செஞ்சேன், என்னால 4 பேரும் தண்ணி குடிச்சாங்க, உயிர் வாழ்ந்தாங்க, அது புண்ணியம் தானே. மூணாவது, ஆன்மீக சிந்தனை இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். ஆன்மீக சிந்தனை இருந்ததுன்னா எல்லாமே நடக்கும். ஈசாவாசம் இதம் சர்வம், இல்லையா? அப்ப இதை எடுத்து பேசுறதுக்கான தலைவரும் கிடையாது. ஏன்னா தலைவர்களுக்கு இந்த அறிவு கிடையாது. இப்ப நான் சொன்ன விஷயத்த பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பாகவதம் கிளாஸ்ல பேசுறோம். ஏன் பேசுறோம், பிரபுபாதர் இந்த அறிவு கொடுத்திருக்காரு. ஏன்னா எல்லாமே இறைவனுடையது, எல்லாம் கடவுளுக்கு சொந்தம். கடவுளுடைய இறைவனுடைய சொத்து அனுபவிக்கிறது நமக்கு உரிமை இருக்கு. குழந்தைகள் அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்கிறது குழந்தைகளுக்கு உரிமை இருக்கு. இருக்கா இல்லையா? அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு உரிமை இருக்கு. அப்ப இந்த 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 ஜட உலகம் இறைவன் கொடுத்த பரிசு. இயற்கை வந்து இறைவன் கொடுத்த பரிசு. அப்ப இந்த இயற்கையை அனுபவிக்கிறதுக்கு உரிமை நமக்கு இருக்கு. ஆனா நான் மட்டும்தான் அனுபவிக்கிறது பொய்யாங்கார். இந்த பொய்யாங்கார் ஏன் வந்தது, இந்த ஆன்மீக அறிவு இல்லை. அதனால இப்போ பாருங்க, அப்ப ஃபைனலா கன்க்ளூஷன் என்னது, முடிவு என்னன்னு சொன்னா, பௌதிக பிரச்சனைக்கு ஆன்மீகம் தான் தீர்வு. இப்ப தலைவர்களுக்கு ஆன்மீக அறிவு இருந்தா சண்டை போட்டுக்குவாங்களா? சரிங்க, நீங்களும் கிருஷ்ண பக்தி பண்றீங்க, நாங்களும் கிருஷ்ண பக்தி பண்றோம், மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான், நம்ம எல்லாமே இந்திய நாட்டு குடிமக்கள், நம்ம எல்லாம் இந்த நாட்டை சார்ந்தவங்க, நம்ம இந்தியர்கள், நீங்களும் பக்தி பண்றீங்க, கடவுளை நானும் வழிபடுறேன், எனக்கு போதுமானது வச்சுக்கிட்டேன், நீங்க எடுத்துக்கோங்க. இந்த சிந்தனை எப்போ வரும், இந்த சிந்தனை வந்து கிருஷ்ண உணர்வு இருந்தாதான் வரும். இந்த கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் எப்படி இருக்கும், சுயநலவாதிகளா. எனக்கு என்னுடைய பொசசிவ்னஸ், எனக்கு தான் சொந்தம், நான் தான் வச்சுக்குவேன். இப்ப இந்த சுயநலம் விரிவடைஞ்சிருக்கு. இப்ப சுயநலம் எப்படி விரிவடையுது,
முதல்ல சுயநலம் நான் தான் அனுபவிக்கணும். இப்ப சுயநலம் என்னுடைய மாவட்டத்தில், என்னுடைய மாநிலத்தில் இருக்கிற மட்டும் அனுபவிக்கணும். ஏன் மற்ற மாநிலத்துக்காரங்க மனுஷங்க இல்லையா? இல்லையா? அப்ப சுயநலம் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. முதல்ல சுயநலம் எப்படி இருந்தது? நான் அனுபவிக்கணும். ரெண்டாவது சுயநலம் கொஞ்சம் விரிவடையும் போது என்னுடைய குடும்பத்தார் அனுபவிக்கணும். ஃபர்ஸ்ட் சுயநலம் நான், என்னுடைய புலன்கள் நான் அனுபவிக்கணும். அந்த சுயநலம் கொஞ்சம் கூடி விரிவடைஞ்சதுன்னா என்னுடைய குடும்பத்துக்காரங்க, என் மகன், என் மகள், என்னுடைய பிள்ளை. அந்த சுயநலம் இன்னும் விரிவடையும் போது என்னுடைய இனம், நான் கர்நாடகா, என் இனம் நான் கன்னடா, அவன் தமிழ, இது அடுத்த இனம். அதுக்கப்புறம் என்னுடைய மாநிலம், என்னுடைய மாநிலம், என் இனம், என் மக்கள், இதெல்லாம் தான் சுயநலம். இந்த சுயநலம் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் சுயநலம் எங்க தொடங்குது? எனக்குள்ள தொடங்குது. இந்த சுயநலம் இல்ல, சுயநலம் புலன்பத்துக்காக. அப்ப இருந்து எப்படி வெளிவர முடியும்? கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா சுயநலம் போகாது. கிருஷ்ண உணர்வு இருந்தாதான் என்ன பண்ணுவோம்? ஓ, எல்லாம் இறைவனுடையது, நான் மட்டும் ஏன் அனுபவிக்கணும்னு நினைக்கணும்? இல்லையா? நான் மட்டும் அனுபவிக்க நினைச்சா சுயநலம். எல்லாரும் பண்ணட்டுமே, அது பொதுநலம். அப்ப பொதுநலம் எப்ப சாத்தியமாகும்? இறை உணர்வு இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். ஏன் இன்னைக்கு பிரச்சனை பண்ணிக்கிறாங்க, ஏன் சண்டை போடுறாங்க? பகவானை விட்டுட்டாங்க, பிரச்சனை. அதனால கிருஷ்ணரை மறந்ததுனால என்னாச்சு? இன்னைக்கு உரிமைக்காக போராடுறேன். உரிமைக்காக போராட வேண்டிய, எல்லாமே போராட வேண்டிய சூழ்நிலை. கிருஷ்ணரை மறந்ததுனால இந்த சமுதாயத்துல சுத்தமான காத்துக்கு போராடுறோம், தண்ணிக்கு போராடுறோம், வாழ்வாதாரத்துக்கு போராடுறோம், நிம்மதிக்கு போராடுறோம், அமைதிக்கு போராடுறோம், சந்தோஷத்துக்கு போராடுறோம். கிருஷ்ணரை மறந்ததுனால வாழ்க்கையே போராட்டம் மாதிரி. இப்ப புரிஞ்சுதா? அதுதான் பிரபா சொல்றேன். கிருஷ்ணரை மறந்ததுதான் இந்த வாழ்க்கைக்கு போராட்டமே. வாழ்க்கை பூரா போராட்டம். கிருஷ்ணரை சேர்த்துக்கிட்டா ஒரு போராட்டம் கிடையாது, எல்லாம் நிம்மதியா இருக்கலாம். அதை பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. பிரபா என்ன சொல்றாரு? கிருஷ்ணரை உங்க லைஃப்ல சேர்த்துக்கங்க, நிம்மதியா இருக்கலாம் சொல்றாரு, சந்தோஷமா இருக்கலாம். இது கிருஷ்ணர், பிரபா இல்ல, கிருஷ்ணரே சொல்லிட்டாரு. கிருஷ்ணர் என்ன சொன்னாரு? கிருஷ்ணர் நிறைய சொல்லியிருக்காரு, நீங்க எதை சொன்னாரு கேக்குறீங்களா? 5.29 போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானா ஞாத்மாமாம் சாந்தி மிருச்சதி. சுகிருதம்னா நண்பன், சர்வபூதானா எல்லா உயிர்வாளிக்கும் நண்பன். நான் கர்நாடகாருக்கு நண்பன், இல்ல தமிழ்நாட்டுக்கு நண்பன், அப்படி கிடையாது. எல்லா உயிர்வாளிக்கும் நண்பன் யாரு? கிருஷ்ணா. அப்ப கிருஷ்ணர் எல்லா உயிர்வாளிக்கும் நண்பன்னா நம்ம எப்படி இருக்கணும்? நாமளும் அப்படிதான் இருக்கும், எல்லா உயிர்வாழ்க்கையும் அன்பு செய்யும். அப்ப போக்தா அப்படின்னா அனுபவிக்கிறது. சோ உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகளும் எனக்காக, மலர்கள் மலவதும் எனக்காக. இது சுயநலம். இது சுயநலம். உலகம் பிறந்தது எதுக்காக? எல்லாருக்காக, பகவானுடைய சேவைக்காக. ஓடும் நதி பகவானுடைய சேவைக்காக, மலர்கள் பகவானுடைய சேவைக்காக. இது பொதுநலம். வித்தியாசம் புரியுதாப்போ? சுயநலவாதி எப்படி பாடுவாரு? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதி எனக்காக, மலர்கள் எல்லாமே எனக்கா, எனக்கு தான், எனக்கே எனக்கான்னு பாடுவார் இல்லையா? எல்லாமே எனக்குதான், எல்லாமே எனக்குதான். ஆனா பக்தர் எப்படி பண்ணுவாங்க? எல்லாம் பகவானுக்கு, பகவானுக்கு, பகவானுக்கு. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் கிருஷ்ணருக்கு. இந்த உலகம் படைக்கப்பட்டது கிருஷ்ணர் மகிழ்விக்கிறதுக்காக, கிருஷ்ணருடைய சேவைக்காக. ஜீவாத்மா படைக்கப்பட்டது கிருஷ்ணாவுடைய சேவைக்காக. ஆத்மா படைக்கப்பட்டது கிருஷ்ணாவுடைய சேவைக்காக. ஜட உலகம் படைக்கப்பட்டது கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி திரும்பி விட்டு போறதுக்காக. நதிகள் பகவானுக்கு சேவை பண்ணதான், மலர்கள் எல்லாமே பகவானுடைய சேவைக்கு தான். அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? அப்படியே சுயநலமா மாத்தி. அப்ப கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் சுயநலமான சமுதாயம். கிருஷ்ண உணர்வு தான் உண்மையான பொதுநலம். உண்மையான பொதுநலம் எங்க இருக்கு? கிருஷ்ண உணர்வுல தான் இருக்கு. கிருஷ்ண உணர்வுல தான் இருக்கு உண்மையான பொதுநலம். அப்போ இந்த யான் எனது அப்படிங்கிறது பொய் அகங்காரம். இதுதான் இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த பொய் அகங்காரத்தை தூக்கி போட்டோம்னா பிரச்சனை கிடையாது. பொய் அகங்காரத்தை தூக்கி போ. அப்போ இந்த குமாரர்கள் அவங்க வைகுண்டத்துக்குள்ள நுழையிறாங்க. உடனே ஜெயன் விஜயன் என்ன பண்ணிட்டாங்க? அவர் தடுத்து 6 என்ட்ரன்ஸ் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. 6 நுழைவாயில கடந்து போயிட்டாங்க. 7வது நுழைவாயில ஜெயன் விஜயன் நிக்கிறார்.
இந்த பக்கம் ஒரு ஈட்டி இருக்கு, அந்த பக்கம் ஒரு 2 ஈட்டி இப்படி வச்சுட்டாங்க. அந்த காலத்துல இங்க மன்னர் சபையில எல்லாம் பார்த்திருப்பீங்க, சினிமா எல்லாம் பார்த்திருப்போம். காவலாளி கையில ஈட்டி வச்சிருப்பாரு. யாரா வந்தா இந்த பக்கம் ஒத்துட்டு அந்த பக்கம் ஒத்துட்டு 2 பேரும் இப்படி 2 கிராஸ் பண்ணிடுவாங்க. நுழைய முடியாது. அவங்க அனுமதி வாங்கிட்டு தான் உள்ள போகும். தடுத்து நிறுத்துறது யார்? நீங்க இந்த வீட்டுல வந்து செக்யூரிட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க, கூர்க்கா செக்யூரிட்டி எல்லாம். பெரிய பெரிய கம்பெனில வந்து செக்யூரிட்டி இருப்பாங்க, வீட்டுல வந்து செக்யூரிட்டி வாட்ச்மேன் இருப்பார். ஃபர்ஸ்ட் அங்க பர்மிஷன் வாங்கணும். இல்ல அந்த எஜமானு சொல்லிடுவார், இன்னைக்கு அவர் வருவாரு, வந்தா உள்ள அனுப்பிச்சிருங்க. இப்ப நான் ஐயா பார்க்க போனேன்னு சொல்லி ஒரு போன் பண்ணிடுவேன் இங்க இருந்து. உடனே அங்க சொல்லி வச்சிருவாங்க, சாமி வருவாங்க, உள்ள விட்டுருங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க. அப்ப செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க, யாருனாலும் உள்ள போயிட முடியாது. அப்போ இந்த இந்த உலகத்துல ஒரு 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 பொறுப்புல இருக்கிற ஒரு பதவியில இருக்கிற ஒரு பெரிய மனுஷனை பாக்குறதுக்கு எவ்வளவு பர்மிஷன் வாங்கணும். அவங்க பிஏட் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இல்லையா? ஒரு சிஎம் சிஎம் விட்டுருங்க, ஒரு சாதாரண ஒரு செல்வந்தரை போய் பாக்குறதுக்கு எவ்வளவு இருக்கு. ஒரு செல்வந்தரை போய் பாக்குறதுக்கு முதல்ல நம்ம அவங்க பிஏட் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவர் சம்மதிக்கணும். சரி வர சொல்லுங்க, இன்னைக்கு வர சொல்லி, நான் பிஸியா இருக்கேன், 2 நாள் கழிச்சு வர சொல்லுங்க, இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி கேட்பாரு, நீங்க பாஸ் வச்சிருக்கீங்களா, இல்ல யார் சொன்னாங்க. உடனே அங்கிருந்து போன் அடிப்பார், வாக்கி டாக்கில இருந்து, சார் இந்த மாதிரி சாமி வந்திருக்காரு. ஆமா சொன்னாங்க, அனுப்பிச்சுடுங்க, உள்ள அனுப்பிச்சுடுங்க. இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. இது ஒரு சாதாரண ஒரு ஒரு சாமானியமான ஒரு செல்வந்தனை பாக்குறது. இது இல்லாம பதவியில் இருக்கிறவங்களை பாக்குறதுக்கு இன்னும், ஒரு அமைச்சரையோ இல்ல ஒரு முதலமைச்சரையோ பிரதான மந்திரியோ அப்படி சும்மா எடுத்து போய் பாத்திர முடியாது. அதுக்கு சில புரோட்டோகால்ல இருக்கு. முதல்ல வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட்ல கேட்பாங்க, என்ன பர்பஸ்க்காக வரீங்க, என்ன ஏன் பார்க்கணும், எதுக்கு இதெல்லாம் இருக்கு, இவ்வளவு இருக்கு. அப்புறம் அவர் ஒத்துக்கணும், சரி வர சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா அப்படி போயிட முடியாது. அதே மாதிரிதான் வைகுண்டத்துக்குள்ள யாருனாலும் போயிட முடியாது. வைகுண்டத்துக்குள்ள யாருனாலும் போயிட முடியாது. வைகுண்டத்துல போறதுக்கான குவாலிபிகேஷன் வேணும். அதான் இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருக்கோம். என்ன படிச்சுட்டு இருந்த வைகுண்டத்துல போற குவாலிபிகேஷன் இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருந்தோம். இதே அத்தியாயத்துல நான் வந்து சமஸ்கிருதம் தெரியும், நோ, வெயிட் பண்ணுங்க. நான் வந்து பகவத்கீதை கரைச்சு குடிச்சிருக்கேன், வெயிட் பண்ணுங்க. எனக்கு பாகவதம் ஃபுல்லா படிச்சு நான் பக்தி சாஸ்திரி பக்தி வேலை முடிச்சிட்டேன், வெயிட் பண்ணுங்க. அப்புறம் நான் வந்து உயர்ந்த குலத்துல பிறந்தவன், வெயிட் பண்ணுங்க. நான் தவம் பண்ணிருக்கேன், வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு யோகி, வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு ஞானி, வெயிட் பண்ணுங்க. நான் போனாதான் உள்ளே போக முடியும். முதல்ல வைகுண்டத்துக்கு நுழையினா நான் வந்து உண்மையான அகங்காரம், நான் பகவானுடைய சேவகனுடைய 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 சேவகன். எனக்கு வைகுண்டத்து நுழைய தகுதி கிடையாது. என் குருநாதர் எல்லாம் சொல்லி, அவங்க எல்லாம் சொல்லி என்ன அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. எந்த சம்பிரதாயம் நீங்க, உங்க குரு யாரு, எந்த பரம்பரை வரீங்க, நீங்க உள்ள போலாம். ஆமா, சும்மா அப்படி போயிட முடியாது. அப்ப சம்பிரதாயத்தை வந்து போயிடலாம்னா அப்படியும் போக முடியாது. முதல்ல குவாலிபிகேஷன் இருக்கா. ஐயா நீ எந்த சம்பிரதாயத்துல இருக்க, உங்க குரு சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கியா, ஏன் உனக்கு நீ அலங்காரம் போல, ஏன் நீ இப்படி இருக்க, போயிட்டு வா, எல்லாம் முடிச்சுட்டு வா. ரிஜெக்ட், இந்த ஃபார்ம் ரிஜெக்ட், போங்க. ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நேற்று படிச்சுட்டு இருந்தேன், முந்தா நேற்று. எந்த மாதிரி இருக்கிறவங்க வைகுண்டத்துக்கு போக முடியும்? பகவானின் பெருமைகளை கேட்கும் பொழுது மெய் மறந்து பெரும் மூச்சு விட்டு உடல் புலகாயுதம் அடைந்து கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுறோம். அப்படின்னா நீங்க வைகுண்டம். சரி நீங்க போலாம் சார், நீங்க பகவான் மேல பிரேமையில இருக்கீங்க, வாங்க வாங்க. இங்க பிரேமைனா எவ்வளவு கிலோ எவ்வளவுன்னு கேட்பாங்க. அப்ப அந்த பிரேமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னை வைஷ்ணவர் என்று கூறிக்கொள்ளும் ஒவ்வொருவரும், தன்னை வைஷ்ணவர் என்று கூறிக்கொள்ளும் ஒவ்வொருவரும் எல்லா குற்றங்களையும் தவிர்த்து கிருஷ்ண பிரேம நிலையை அடைய முயற்சிக்க வேண்டும். படிக்கிறோமா? தினமும் காலையில் படிக்கிறோம், ஆனா மறந்து போயிடும். இட் இஸ் ஆல்சோ பகவான் புனித நாமத்தை கவனக்குறை வச்சிருப்பது குற்றமாகும். தன்னை வைஷ்ணவர் என்று கூறிக்கொள்ளும் ஒவ்வொருவரும் இந்த 10 குற்றங்களை தவிர்த்து கிருஷ்ண ஜபம், ஹரே கிருஷ்ணா மதுரை ஜபம் பண்ணும்போது 10 குற்றம் செய்யக்கூடாது. அந்த 10 குற்றத்தை தவிர்க்கணும். அந்த 10 குற்றத்தை தவிர்த்து ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணக்கூடிய பக்தர் தன்னை வைஷ்ணவர் என்று கூறிக்கொள்ளும் ஒவ்வொருவரும் எல்லா குற்றங்களையும் தவிர்த்து கிருஷ்ண பிரேம நிலையை அடைய முயற்சிக்க வேண்டும். நாம் எதுக்காக முயற்சிக்கிறோம்?
கிருஷ்ண பிரேமத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோங்க. ஆனா அதுக்குதான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. சாண்டிங் பண்றது எதுக்காக? கிருஷ்ண பிரேமத்துக்காக. சேவை பண்றது எதுக்காக? கிருஷ்ண பிரேமத்துக்காக. வைஷ்ணவர் சேவை பண்றது எதுக்காக? கிருஷ்ண பிரேமம். வைஷ்ணவ ஆசீர்வாதம் வேணும், கிருஷ்ண பிரேமத்துக்காக. குருவை ஏத்துக்கிட்டது எதுக்காக? கிருஷ்ண பிரேமத்துக்காக. பாகவதம் படிக்கிறது எதுக்காக? கிருஷ்ண பிரேமத்துக்காக. யாத்திரை போறது எதுக்காக? கிருஷ்ண பிரேமத்துக்காக. தட் இஸ் அவர் அல்டிமேட் கோல். அதுதான் நம்ம வாழ்க்கையின் இறுதி லட்சியம். கிருஷ்ண பிரேமம் தான் இறுதி லட்சியம். வேற எதையா லட்சியம் வச்சுக்கிட்டோம்னா போச்சு, அப்படியே யூட்டர்ன் அடிச்சிருவோம். வைகுண்டத்துக்கு இப்படி போயிட்டு இருக்கிறோம், இந்த உடலை விட்டு ஆத்மா அப்படி வைகுண்டத்துக்கு போகுது. போயிட்டு இருக்கும் போது அப்படி எட்டி பார்த்தா சொர்க்கம். ஆனா சொர்க்கம் இவ்வளவு அழகா இருக்கே, அப்படியே யூட்டர்ன் ஃபைன் சொர்க்கத்துக்கு. அப்படியே கொஞ்ச தூரம் போயிட்டு இருந்தோம், ஏய் இந்த பிளானட் இவ்வளவு அழகா இருக்கு, அங்க பொண்ணுகளும் அழகா இருக்காங்க, அப்படியே இறக்கி விட்டு போயிடுவாங்க. இங்க இருங்க பிரபாகர், எங்கேயாவது திரும்பிச்சு கான்சியஸ்னஸ் முடிஞ்சுது. 100% கிருஷ்ண உணர்வுல இருந்தா மட்டும்தான் வைகுண்டத்துக்கு போகும். கிருஷ்ணா கான்சியஸ் வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஆகணும். 1% பாக்கி வச்சிருக்கிறோம், அந்த 1% ஃபுல்பில் பண்ணிட்டு போகும். அப்படி ஒருத்தர் கிருஷ்ணா என்ன சொல்றாரு? எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம். அங்க போனா திரும்பி வர வேண்டியதில்லைங்கிற. கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போனா திரும்பி வர வேண்டியதில்லை. எப்போ 100% கிருஷ்ணோட உள்ள லயிச்சுட்டோம்னா திரும்பி வர வேண்டியது. அந்த 100% ஆகணும். அதுல எங்கேயாவது 1%, 1-2% பாக்கி இருந்தா சரி இதை முடிச்சுட்டு வாங்க. நீட் எக்ஸாம்க்கு கட் ஆஃப் மார்க் வைக்கிறாங்க, இவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும் அப்பதான் யூ ஆர் எலிஜிபிள். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, இவ்வளவு மார்க் கட் ஆஃப் வேணும். எஃப்சியா எவ்வளவு, பிசியா எவ்வளவு, எம்பிசியா எவ்வளவு. ஆனா அதுல வந்து டிஃபரன்சியேஷன் இருக்கு, அங்க பாகுபாடு இருக்கு. ஆனா கிறிஸ்டட் அப்படியெல்லாம் பாகுபாடு கிடையாது. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எஃப்சியா பிசியா எம்பிசியா அதெல்லாம் வந்து இந்த பாடிலி கான்சியஸ் போப்போ அதெல்லாம் கிடையாது. இந்த சோல், இந்த ஆன்மா வந்து ஓகே, ராமசாமி பிரபு உடவுல ஒரு ஆன்மா இருக்கு, அனந்தமூர்த்தி பிரபு உடவுல ஆன்மா இருக்கு, என் உடவுல ஒரு ஆன்மா இருக்கு, எங்களா உடவுல ஆன்மா. இந்த ஆன்மா எல்லாம் 100% கிருஷ்ணா கான்சியஸ் வந்தாச்சா, சரி ரைட் வரலாம், உள்ள வாங்க உள்ள வாங்க. இன்னொரு 10 பாக்கி இருக்கா, சரி இதை முடிச்சுட்டு வந்துருங்க போங்க. இல்லைங்களா? அதனால இந்த இந்த பொய் அகங்காரம் தடுக்குது. பகவான்கிட்ட போறது தடுக்கிறதே இந்த பொய் அகங்காரம். அப்போஸ் இங்க நடந்த லீலை வந்து இது பகவானுடைய ஏற்பாடு. வைகுண்ட லோகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ற 2 நித்திய சேவர்களுக்கு எப்படி பொய் அகங்காரம்? பகவான் விரும்புறாரு இது நடக்கணும். பகவான் அப்போ ஆன்மீக லோகத்தில் நடக்கிறது பகவான் விருப்பப்படி. ஆன்மீக லோகத்துல தூய பக்தருடைய வாழ்க்கையில, தூய பக்தர்கள் குருமார்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே பகவானுடைய திட்டப்படி நடக்குது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் கர்ம வினைப்படி நடந்துட்டு. ஆனா நம்ம பக்தி செய்ய செய்ய கிருஷ்ணா அதை மாத்திடுவார். நம்ம கிருஷ்ணாவுடைய ஒரு தூய பக்தரை குருவா ஏத்துட்டு பக்தி பண்ணிட்டே வரோம்னா நம்ம கர்ம வினை டிரான்ஸ்பர் ஆகி நம்ம குருவுடைய சூப்பர்விஷன்ல பக்தி பண்ணும்போது அங்க பக்தியினுடைய கர்மாதி நிர்தகதி கிந்துச்சா பக்தி பாஜா, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுனால அந்த பக்தன் படிப்படியா கர்ம வினைந்து விடுபட்டு யோகமாயோட மேற்பாடுல வந்து. அதனால இங்க ரொம்ப அழகான வர்ணனை. இந்த இது டீட்டில் இன்னும் அடுத்த ஒரு வகுப்புல படிக்கலாம். பகவானால் சிறிதும் விருப்பப்படாத குணங்களுடைய அவ்விரு காவலர்களும் முனிவர்களின் பெருமைகளை அறியாது அவர்களை இழிவா கருதி அவர்கள் தடுக்கப்படுவதற்கு உரிய அல்ல என்ற போதிலும் அதனை அறியாது தமது கரங்களில் உள்ள ஈட்டினால் தடுத்து நிறுத்தினர். அப்ப தெரியாம நிறுத்திட்டாங்கன்னு சொல்றாரு. ஜெயன் விஜயன் வந்து குமாருடைய மகிமை அறியாம தெரியாம நிறுத்திட்டாங்க. அந்த தெரியாம நிறுத்திருக்கான அந்த ஞாபக மருதி யாரு கொடுத்தா? கிருஷ்ணா. இல்லாட்டி வைகுண்டத்துல எப்படி தெரியாம போகும்? வைகுண்டத்துல இருக்கிறவங்க தெரியும் யாரும் உள்ள விடணும், யாரும் உள்ள விடக்கூடாது. இந்த 4 குமார்கள் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். ஆனா அந்த நேரத்தை கிருஷ்ணா அதை மறக்க வச்சிட்டாரு. ஏன்னா அவர் ஒரு லீலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டார். கிருஷ்ணா வந்து லீலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டார். ஓகே, அதனால இன்னைக்கு முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னது? நம்ம வைகுண்டத்தில் நுழையிறதுக்கு
வைகுண்டத்து நுழையினா என்ன வேணும்? என்ன தகுதி வேணும்? கிருஷ்ண பிரேம வேணும்னா என்ன வேணும்? கிருஷ்ண பக்தி பண்ணா என்ன இருக்கக்கூடாது? பாயிண்ட். ஓகே. ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே.